Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. ஒரு கேமரானா என்னன்னு தெரியாது, டைரக்டர்னா என்னன்னு தெரியாது. எனக்கு இப்போ ஒரு ஷூட்டிங்குன்னு போகும்போது தான் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களாக தெரிய வந்தது. நான் அப்படி நடிச்சிருக்கேன், இப்படிதான் நடிப்பா அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓ இப்படி தான் நடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் நான் நடிப்பை கற்றுக்கிட்டேன். அந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். உண்மையிலேயே அந்த படம் பண்ணது வந்து என்னோட லக்கு தான். சஜஷன்லாம் கொடுக்க சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. நம்மளை நடிக்க விட மாட்டாங்க. ஹீரோ வந்து முன்னாடிலாம் அழகா இருக்கணும், அந்த ஹைட் இருக்கணும், இது இருக்கணும், அப்படிலாமே ஒரு இது இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் மெயின். இந்த 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு நிறைய பேர் நம்ம உதாரணம் சொல்லலாம். விகடன் நியூஸ் அனைவருக்கும் ஜனதத்தனின் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான அம்மா மகன் என்னோட இணைஞ்சிருக்காங்க. ஒய் விஷ்ணு சன் ஆஃப் யுவராணி ரவீந்திரா அவர்கள். வணக்கம் 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 யுவராணி மேம். வணக்கம் வணக்கம் விஷ்ணு. ஒரு கதாநாயகரோட மகன் வந்து டெபியூ ஆகிறது வந்து ஒரு ஹீரோவாக வர்றது ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு ஜெயசித்ரா மேம் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அமலா மேம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பூர்ணிமா மேமோட பையன் வந்திருக்காரு. வெரி ஃபியூ தான். ஸோ அந்த வரிசையில் தான் இப்போ யுவராணி மேமோடைய சன் நடிக்க வராங்க. இது எப்படி இருக்குது? நம்ம வந்து ஒரு 30 இயர்ஸ் மேலே நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்ம அதே ஃபீல்டில் பையனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, சரி நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருக்குது மகனும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வர்றது? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் பார்க்க போனால் ஹீரோயின்ஸ்க்கு வந்து அவங்க முக்கால்வாசி பொம்பளை பிள்ளைங்க தான் பிறந்திருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப ஃபியூ தான் நம்ம வந்து கணக்கு எடுத்து பார்க்க போனால் ஃபியூ தான் இருக்காங்க. ஸோ அதில் இவரும் ஒருத்தர் வராருன்னு போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. அஃப்கோர்ஸ் வந்து தம்பி வந்து ஜென்சி, ஸோ 2000 அப்புறம் பிறந்தவங்க. ஸோ இவங்களுடைய காலகட்டம் சினிமா ரசனை எல்லாமே வேறையாக இருக்கும். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது விஷ்ணு? மூவிஸ் அம்மா பீங் அண்ட் ஆக்டர் விட்டுடலாம், அதுதான் ஒரு காரணமா, இல்லைனா வந்து உங்களுக்கு செல்ஃபாகவே இருந்துச்சா வளரும்போது? அம்மா ஆக்டருன்றதை தாண்டி நார்மலாக எனக்கு மூவிஸ் பார்க்குறது பிடிக்கும். ஸோ நிறைய மூவிஸ் சின்ன வயசுலேருந்து பார்ப்பேன், தேட்டரில் போய் பார்ப்பேன், யூடியூப்பில் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஸோ மூவிஸ்னாலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து விஸ்காம் ஜாயின் பண்ணும்போது ஸோ ஆக்டிங்லேயும் அம்மா மூவிஸும் பார்த்துருக்கேன், நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன். அதனால் ஆக்டிங்லேயும் இன்ட்ரெஸ்ட். 12th வரைக்கும் பெருசாக ஐடியா அவனுக்கு இல்லை. பட் நம்ம இப்போ காலேஜ் போய் சேர்க்க போகும்போது என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்து படிக்கிறது, காலேஜ் போகிறது. இப்போ அப்படி பிளான் பண்ணும்போது இவர் கேட்கும்போது ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு, அதை பண்ணலாம், இல்லை வேறு எது பண்ணலாமான்னு கேட்கும்போது இல்லை நான் பண்ணுறேன், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி தான் வந்து நம்ம விஸ்காமில் சேர்த்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கிளாஸஸாக போயிட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு மகன் வந்து இது மாதிரி ஒரு கெரியர், பிகாஸ் உங்களுக்கு அப்போ அப்படி இருந்திருக்காது, ஏன்னா காலேஜ்லாம் தாண்டி அப்படி ஸ்கூல் படிக்கும்போதே வந்தாச்சு. பட் இவர் ஒரு கெரியர் சூஸ் பண்ணி சரி ஓகே நம்ம விஸ்காம் படிக்கிறோம், சினிமாக்காக படிக்கிறோம் வரோம் அப்படின்றது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? நம்ம உள்ளே வந்ததுக்கும் மகன் உள்ளே வர்றதுக்கும் எப்படி இருக்குது பார்க்குறது? பட் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ உள்ள டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மாதிரி நிறைய எக்ஸ்போஷர் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு டைரக்டர் சொல்கிறத அப்படியே நம்ம செஞ்சுட்டு இருப்போம். பட் இவங்களுக்கு இப்போ நிறைய நாலேஜ் இருக்குது. இப்போ அவங்களுக்கே பார்க்க போனால் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோமா அதை வந்து அவங்களால அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடிய அந்த இது இருக்குன்னா அந்த அளவுக்கு இப்போ மீடியா வந்து அவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது நிறைய விஷயங்கள். ஸோ நான் வரும்போது உண்மையிலேயே எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது எதுவுமே. ஒரு கேமரானா என்னன்னு தெரியாது, டைரக்டர்னா என்னன்னு தெரியாது. எனக்கு இப்போ ஒரு ஷூட்டிங்குன்னு போகும்போது தான் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களா தெரிய வந்தது. அப்படி ஆமாம், அவரெல்லாம் வந்து நான் அந்த இதில் ஜாதி மலையில் ஆக்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் கண்ணு பார்த்தா எப்படி பார்க்குறாரு அதே மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த மாடுலேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவர் பேசி காட்டுவார். நம்ம அப்படியே ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணா போதும், ஆமாம் கிளிப்பில்ல மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், அப்படியே பண்ணிட்டா போதும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று, என்னோடய ஃபர்ஸ்ட் படம் பார்க்க போனால் தம்பி ஊருக்கு புதுசு, செல்வா கூட ஆக்ட் பண்ணியிருப்பேன். அதில் பண்ணும்போது நம்ம வீட்டில் எப்படி நம்ம நான் டைரக்டரும் வந்து அதில் புதுசு, ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கவும் தெரியல. பட் நான் அது குறை சொல்லலை, அந்த படமும் நல்லா தான் வந்தது. அதுக்கப்புறம் இதில் பண்ணும்போது நான் அந்த ப்ரிவியூ கூட்டு போய் காட்டுறாங்க, அந்த தேட்டரில் உட்காந்து பார்க்குறேன். நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். நானும் அப்படி நடிச்சிருக்கேன், இப்படிதான் நடிப்பா அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓ இப்படி தான் நடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் நான் நடிப்பை கற்றுக்கிட்டேன். என்ன மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை விஷ்ணு? ஒரு பீங் ஆக்டர் அஃப்கோர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணணும்னு இருக்கும். பட் இந்த ஏஜ்ல இப்போ மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு? ஒரு படம் இப்போ நம்ம பண்ண போகிறோம், நம்ம டெபியூ ஆக போகிறோம், என்னென்னலாம் ஓடிட்டுருக்கு, தாட் ப்ராசஸ் ஓடுது உங்களுக்குள்ள? இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு படம் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஆனால் எந்த படமாக இருந்தாலும் எந்த கேரக்டராக இருந்தாலும் அது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு டேரக்டர் சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு கன்வே பண்ணணும், ஆக்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. அப்பா என்ன சொன்னாங்க, ஏன்னா நான் வந்தவொடனே அவரே ஒரு மாடல் மாதிரி அவரோட பியர்ட் அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஹேர் ஸ்டைலிஸ்டோட கடையெல்லாம் போனீங்கன்னா இந்த பியர்டு இந்த மீசையோட லுக்கில் நிறைய பார்ப்போம். எனக்கே டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, ஒரே மாடல் மாதிரி இருக்காரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் உங்களோட ஆக்டிங் பேஷன் போன பண்ணும்போது? அவர் ஃபுல் சப்போர்ட் தான். அவரே பார்த்தா அப்படிதான் இருக்காரு, கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாங்க, அப்படிதான் இருக்கிறாரு அவரே. சப்போர்ட் பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறது, கரெக்டான வேலை கைட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவார். மேம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க இப்போ கேபி சார் தொடர்ந்து அவருடைய படங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து, இப்போ ஜாதி மொழியிலலாம் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலு, பெர்லின் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ரோல், தொடர்ந்து நிறைய அவரோட சீரியல்ஸ்லையும் பண்ணீங்க. நீங்கள் ஒரு பெரிய டிரெக்டரோட ஒர்க் பண்ணுறது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? தொடர்ந்து அவரோட படங்களை தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அவரு. அவங்க சீரியல்னு அப்பதான் ஆரம்பிச்சாங்க. காதல் பகடையெல்லாம் அதுல எல்லாம் வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸா ரோல் பண்ணிட்டே தான் இருந்தேன் நான். அது என்னோட நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதான் அவர்கிட்ட வந்து அவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கேன், சொன்னது உண்மையிலே பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தம்பி நீங்கள் இப்போ பாஷா படம் 2 months ஒன்ஸ் எல்லாம் போட்டுடுறாங்க டிவியில். இப்போ கில்லியும் பாஷாவும் அப்படி தான் 2 மாதம் ஒரு வாட்டி எப்படி இருந்தாலும் போட்டுருவாங்க. பாஷா அண்ட் இப்போ வரைக்குமே வந்து மதர் ஆஃப் மாஸ் சீன்ஸ்னா தலைவர் வந்து அம்மா வந்து அப்படி பிடிச்சிட்டு தங்கச்சி வேலையை கையை வச்சு, அது இப்போ வரைக்குமே அது அவ்வளோ. அஃப்கோர்ஸ் இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களும் அந்த படங்களை பார்க்கும்போது தோணும். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாஷா? பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு எவ்ரி டைம் அதை பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் சீன்? ஏன்னா படத்துல துருத்துருன்னு ஒரு கேரக்டர் தங்கச்சி, அது வந்துட்டு அவரோட சேர்ந்து லூட் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் பர்டிகுலர்லி அந்த சீன்ல தான் அந்த மாணிக்கம் வந்து பாஷாவை வெடிக்கிறது அந்த சீன்ல தான். ஸோ அது முக்கியமான காரணமே அம்மாவை அடிச்சிட்டாங்கன்றதுக்காக தான் கோவம் வரும், தங்கச்சி மேல கை வச்சாங்கன்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது டிவியில் எவ்ரி டைம்? அந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி நம்ம இருக்கும் அது? உண்மையிலேயே அந்த படம் பண்ணது வந்து என்னோட லக்கு தான். அதுலேயே வந்து ஆக்சுவலாக 3 சீன் இருக்கும் அதில். ஃபஸ்ட்டு ஓடி வந்துட்டு அண்ணா நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி ஒரு டயலாக் ஒன்று வரும். அதில் வந்து ஆமாம், அதில் தான் அவர் கேட்பாரு, அம்மா யுவராணி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, உங்கள் அக்கா மகாராணி தான் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ அது ஒரு சீன், நல்ல சீன் அது. அதுக்கப்புறம் காலேஜில் மெடிக்கல் சீட் வாங்குறது, அது ஒரு சீன். அதுக்கப்புறம் இந்த சீன், இது வந்து 3மே எனக்கு நல்ல சீன் அமைஞ்சுது. அந்த படத்தில் ஒர்க் பண்ணதே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க போனால் ரஜினி சாருக்கே அது வந்து பெரிய ஒரு மைல் கால்னு சொல்லுவாங்க. அந்த படம் வந்து பெரிய பிரேக் கொடுத்த ஒரு மூவி, அதில் நானும் இருக்கேன்றது வந்து உண்மையிலேயே பெருமையான ஒரு விஷயம். அது இப்போ வரைக்குமே ஆனால் டிவியில் எங்கேயா பார்த்தா பேசுகிறாங்க, உங்களுக்கு சர்க்கிள் ஏதாவது சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி பேசுவாங்க? கண்டிப்பாக எல்லாருமே. ஏன்னா அதெல்லாம் மறக்கக்கூடிய படங்களே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கோன்னா அதில் ஃபியூ தான் நம்ம நினைப்பில் வந்து என்றைக்குமே இருந்துட்டு, அதில் இந்த படம் வந்து நம்பர் 1. நான் ஹீரோயினா பண்ண படத்தை விட இந்த படம் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். நான் அப்படியா? அம்மா ரொம்ப சின்ன வயசுலேயே அம்மா கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காங்க. அது வந்து அது ஒரு போல்ட்னஸ் டக்குன்னு எடுத்து பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரிலாம் அம்மாவோட படங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க நீங்கள்? இல்லை சீரியல் சித்திலாம் பார்த்துருக்கீங்களா? அதான் பார்த்துருக்கீங்களா? இது இருக்குல்ல பிரபாவதி, உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கும்போது? எங்களுக்கு டெரரா தான் இருந்துச்சு பார்க்கும்போது அதெல்லாம். அப்போ நாங்கள் வெளியில் போகும்போது ஹஸ்பண்ட் நானும் வெளியில் போகும்போது கேட்பாங்க, எப்படிங்க வீட்டில் எப்படி தானே அவட நீங்கள் வேறு வீட்டில் இன்னும் மோசமாக இருப்பாங்க அப்படின்னு. அவரு உண்மை அப்படி இல்லை, தலையில் அவர் அப்படிதான் சொல்லுவாரு அவரு. இன்னும் டெரர் அப்படி. பட் ஆனா இந்த பேஸ்ல இப்படி ஒரு விஷயம் வரும் அப்படின்றது இருக்குல்ல நமக்கு. ஆனா நீங்க அதை கொண்டு வந்துட்டீங்க பார்க்கும்போது. அதெல்லாம் பிரபாவை பார்த்தாலே ஒரு டெரர் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு அந்த டைம்ல அப்படி இருந்துச்சு வெளியே பப்ளிக்லனா? ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க சீரியல்ஸ்லாம் பொதுவாக அதில் நடிக்கிறவங்கள, திட்டுவாங்க நம்மள எதிரிலேயே, என்னம்மா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பெரிய ஒரு ரேஜ் உண்டு ஆகுச்சு அந்த டைம்ல. சித்தி வந்து 99-2000 டைம்ல உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு வெளியில பப்ளிக்ல? உங்களுக்கு அது 2 இன்சிடென்ட் நான் சொல்ல முடியும். ஒன்று வந்து என்னோட ஒயிட் சேலோ கார் அப்போ இருந்து, அதில் வந்து பக்கத்து வீட்டில் அவங்க பிராமின், அவங்க வந்து அந்த பான் பராக் போட்டு துப்பி வச்சுருக்காங்க அந்த கார் மேலே. அது என்னன்னு கேட்டால், அது நாள் சீன் வந்து நம்ம ராமரோட அந்த மிதிக்கிற மாதிரி அது கிடையாது. அந்த மாதிரி அந்த இமேஜ் அங்கே இருக்கும், கண்ணாடி கீழே வச்சு அது காலை மிதிக்கிற மாதிரி, ராமரை மிதிக்கிற மாதிரியே அது இருக்கும். அதனால வந்து துப்புனாங்களாம் அவங்க. அது ஒன்று. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உள்ளே போய் பாதிச்சிருக்கு பாருங்க. இன்னொரு விஷயம் வந்து, நான் அந்த ராகத் பிளாஸால ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி நல்லா படித்தவங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க தான், அவங்களுக்கு அப்போ இருந்தால் ஒரு 60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பேசுகிறாங்க. ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா? சாரதாவை போட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறியே, அதை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா, அதுக்கப்புறம் எனக்கு சிரிப்பு தான் வந்தது அவங்க கேட்கும்போது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்மளோட நடிப்புக்கு நான் அவ்வளோ இதுவாக இருந்திருக்கு, அதை அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் தோணுச்சு. ஓகே, தேங்க் காட். மக்களுக்கு சிஜே பாஸ்கர் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஹீரோயினா சாஃப்டா ஒரு கேரக்டர் பண்ணிட்டே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களால பண்ண முடியும்னு செலக்ட் பண்ணி எடுத்ததே அவர் தான். அவரும் ராதிகா மேம் தான். அது ரொம்ப லைக் ஒரு
நீங்கள் இன்னும் 24-25 தான் இருந்திருப்பீங்க அந்த டைம்ல, கிட்டத்தட்ட அந்த ஏஜ்ல தான் இருந்திருப்பீங்க. அதில் வந்து ஒரு வேரியேஷன், ஒரு யங் ஏஜ்லேருந்து ஒரு அந்த மாதிரிலாம் பல டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் நீங்கள் ராதிகா மேம், சிவகுமார் சார் எல்லாருக்குமே அது இருக்கும். பட் அவங்களாம் உங்களோட சூப்பர் சீனியர்ஸ் அவங்க எல்லாருமே. பட் நீங்கள் அந்த வயசில் அதை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பண்ணதில் அம்மா ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு இப்போ மதர்ஸ் அண்ட் பாண்ட் இருந்ததுன்னா இது உங்களுக்கு ரொம்ப அட்டாச்சாக ஃபீல் ஆனது ஒரு படத்துல? நல்லா இருக்கு இந்த ரோல், அம்மா மகன் ரோல். சித்தி தான். சித்தி தான்ல? சித்தி தான். நீங்கள் அப்படி உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் அம்மா பக்கம் எப்படி இருக்கும்? அம்மாவை கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்களா இல்லை என்ன பாராட்டிங்களா, என்ன நடக்கும் உண்மையை சொல்லுங்க. அப்பப்போ கலாய்ப்பேன், அப்பப்போ பாராட்டுவேன். ஆன் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது, டோட்டலாக டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். எது ரொம்ப பிடிச்சது இது அம்மாவோடது? அம்மா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக டான்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா அவங்களோட நிறைய சாங்ஸ் ஹிட்ஸ் இருக்கு, நிறைய ஹிட் சாங்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அவங்களோட டான்ஸும் சரி. பட் உங்களுக்கு ரொம்ப பர்டிகுலர் என்ன ரொம்ப பிடிக்கும் அம்மாவோட ஆக்டிங்ல? எனக்கு இந்த தாமரை பூக்கும் சாங் பிடிக்கும். அது லியோக்கு அப்புறம் பட்டி தட்டி, ஆமா, அது இன்னும் பெரிய, அது ஆல்ரெடி பெரிய ஹிட் சாங் தான் அது. ஆமா. பட் இப்போ இந்த ஜெனரேஷன் மக்களுக்கும் அது கொண்டு போயிருச்சு இல்லையா அந்த பாட்டு? அது ரொம்ப பாஷா பிடிக்கும். மூவி பாத்தீங்களா, அவரோட ஃபேவரட் பாட்டு மெயினா பாஷா. மெயினா பாஷா. அந்த மாதிரி மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மாதிரி படம். அப்புறம் ஒரு இதுவா அதெல்லாம் பிடிக்கும், பார்ப்பேன். அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். வீட்டில் 4 பேர் உட்காந்து படம்லாம் பார்க்குற பழக்கம் உண்டா? ரொம்ப கம்மி தான், டைம் அமையாது, மோஸ்ட்லி அவருக்கு முடியாது. ஸோ நாங்கள் 3 பேரும் பார்ப்போம். மேம் நான் கேட்டல மேம் ஆரம்பத்தில் வந்து புதுசு இண்டஸ்ட்ரி பையன் வந்து வராங்க, உள்ளே வராங்க, அவங்க எல்லாமே புதுசாக இருக்கும். நீங்கள் அதுக்காக நிறைய ட்ரைனிங்ஸ் அவர் அனுப்புறீங்க, ஹவுஸ் ரைட்டிங், ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் அனுப்புறீங்க. பட் ஸ்டில் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு அன்சர்டனிட்டி தான், தெரியாது என்ன ஏது நடக்கும்னே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான தவிப்பு இருக்குது உள்ளுக்குள்ளே? அது ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும்ல, அது இருக்கா உங்களுக்கு இல்லையா? இல்லை, ஏன்னா நம்ம வந்து இப்போ படங்கள் பண்ணுறது வந்து கேரக்டர் செலக்ட் பண்ணி தான் பண்ண போகிறோம். நம்ம டைரக்டர்ஸ்க்கும் வந்து அவங்களுக்கும் தெரியும் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றது இவங்களுக்கும் தெரியும். ஸோ அது மாதிரி கொடுப்பாங்க. பட் சினிமா பொறுத்த வரைக்கும் என்னென்னா லக்கு, டைம், நம்ம அதோட நம்மளோட ஹார்ட் ஒர்க் மெயின். இது 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு நிறைய பேர் நம்ம உதாரணம் சொல்லலாம், ஆர்டிஸ்டில் நிறைய பேர் சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வர்றது வரட்டும், அவன் பண்ணுற படம் சக்ஸஸ் ஆனாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. அந்த மாதிரி மைண்ட் அந்த மாதிரி இருந்துருச்சா நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இப்போது எந்த ஒரு விஷயமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் நடக்கும், நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான். நீங்கள் இப்போ இருக்கிற லைக் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறீங்களா? லைக் இப்போ தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வர படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஹவ் யூ ஃபீல், உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ வர படங்கள் எல்லாமே? இப்போ மொத படம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அவ்வளோக்கா கதைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து முன்னாடிலாம் அழகாக இருக்கணும், அந்த ஹைட் இருக்கணும், இது இருக்கணும், அப்படிலாமே ஒரு இது இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. யார் வேணால் நடிக்கிறாங்க, படம் சக்ஸஸ் தானே ஆகுது. நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ காமெடியன்ஸ் கூட நிறைய ஹீரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த படம் சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் ஸ்டோரி. அது நம்ம கைக்கு நம்மளுக்கு அமைஞ்சிருச்சுன்னா அது நம்மளுக்கு நல்லது. இது எப்படி ஃபைனலைஸ் பண்ணீங்க இந்த ஸ்டோரியில்? ஓகே தம்பி பண்ணால் நல்லாயிருக்கும், விஷ்ணு வந்து இப்போ சாரோட ஃப்ரெண்ட் மூலம் வருதுன்னு சொல்றீங்க. பட் ஸ்டோரி கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த ஸ்டோரி கண்டிப்பாக உனக்கு ஆப்டாக இருக்கும். அது வந்து அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் கைடு ஒரு கேரக்டர்னும் போது கண்டிப்பாக அது அவனுக்கு ஆப்டாக இருக்கும்னு தோணுச்சு எங்களுக்கு. அதே மாதிரி அவங்களும் அதை நினச்சி தான் நம்மளுக்கு இப்போ நம்மள பையனா நம்ம யோசிக்கிறது நம்ம வந்து கொஞ்சம் அதை செல்ஃபிஷாக கூட நம்ம யோசிக்கலாம். பட் அவங்க 3rd பர்சன் யோசிக்கும்போது அவங்களோடது ஒப்பீனியன் கரெக்டாக இருக்கும் இல்லையா? அதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஜாதிமல்லியில் ஒரு பாட்டு பெரிய ஹிட் இருக்குது, கம்பன் எங்கே போனான்னு சொல்லி நான். இப்போ இதெல்லாம் அதாவது பொதுவாக இந்த ஹீரோஸ்க்கு வந்து அந்த சாங்ஸில் அவங்களோட பேர், ஒரிஜினல் பேர் வர்றது இப்போ ரஜினி சாரோட பேர், விஜய் சார் பேர்லாம் வரதுல கூட ஹீரோயின்ஸ்க்கு வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் உங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சக்தி படத்தில் இந்த அச்சுவலமே சாங்கில் யுவராணினே வரும் அதில் வரும்போது. ஸோ அது எப்படி நடந்தது? அதுக்கு ஏதாவது கோயின்சிடன்ஸா இல்லை கேட்டு வாங்கினதா? அது லைக் டைரக்டர் சைடில் அது எப்படி நடந்தது? டைரக்டர் தான் வந்து சொன்னார் அந்த மாதிரி அந்த பேரில் வந்து யுவராணின்னு வரணும்னு சொல்லிட்டு. எனக்கு யார் சொன்னாங்கன்னா வைரமுத்து சார் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன் நான். அவரே சொன்னார் அந்த டைரக்டர் தான் அவங்க பேர் அதில் வரணும்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டார். சார் என்ன சார் நீங்கள் எப்படி கேட்குறீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி சொன்னேன் நான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொன்னேன் அவருக்கு. ஸோ அப்படி அமைஞ்சது தான் அந்த பாட்டு, அதுதான் அந்த பேர். சந்தோஷமா இருந்துச்சு அது கேட்கும்போது. இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நம்ம பேர் இருக்குது பாட்டில் திடீர்னு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியாது. பட் அந்த பாட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கேட்போம் இல்லை, ஒரு ஃபுல் சாங் கேட்போம் இல்லை, கொடுப்பாங்க நம்மளுக்கு. அப்போல்லாம் அந்த கேசட் தான் நம்மளுக்கு. அதை போட்டு கேட்கும்போது யுவராணி திருப்பி ஐயோ யுவராணி பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் டேரக்டர் சார்ட்ட கேட்டால் ஆமாம் நான் தான் சொன்னேன் இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் மீனா பொண்ணு மாதிரி கொண்டையில் தாழம்பு மாதிரி நமக்கு வந்தது. அப்படி நீங்க கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டுல? போய் கேட்டிருக்கீங்களா அது ஏதாவது அம்மாது இந்த சாங்ஸ்? இந்த பாட்டு கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. தாமரை பூக்கும் மட்டும் தான் கேட்டிருக்கேன். லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்த லிஸ்ட்ல எடுப்பாரு, ஏன்னா அச்சுவல வச்சிருப்பாரு லிஸ்ட்ல கண்டிப்பா. வரும்போது அந்த பாட்டு ஹிட் ஆகும் கண்டிப்பா.
மேம் இப்போ கேப்டன் சார் வந்து அவரோட ஒர்க் பண்ண எல்லாருமே நிறைய பேசியிருக்காங்க, நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் அவரோட 2 படங்கள் செந்தூர பாண்டி ஆகட்டும், கோயில் காலையில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தங்கச்சி இன்ஃபேக்ட் திடீர்னு லாஸ்ட்டில் பேச்சு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸே உங்கள் மேலே இருக்கும். அது எப்படி இருந்துச்சு? அவரோட ஒர்க் பண்ண எப்படி இருந்துச்சு? அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு ஹீரோ மாதிரி, ஒரு சினிமாவில் இருக்கிற ஆள் மாதிரியே இருக்க மாட்டார். ரொம்ப ரொம்ப நம்ம ஒரு வீட்டில் பக்கத்துலலாம் இருந்தால் இப்படி பேசுவோம், அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் அவர். ஆனால் அது வெளில யாருக்குமே தெரியாது, அந்த அளவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நல்ல டைப். அவர் நிறையா ஹெல்ப் பண்ணுவார். அங்கே நம்ம ஸ்பாட்லேயே வந்துட்டு நம்ம ஏதாவது டயலாக் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஏதாவது பண்ணிட்டோம்னா கூட பெருசாக இது பண்ணி எடுத்துக்க மாட்டார். ஸோ ரொம்ப நல்ல மனிதர். 2 படம் நான் ஒர்க் பண்ணப்பவும் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஹெல்ப் பண்ணுவாங்க. சீன்ஸ் நம்ம பண்ணுறது கூட எப்படி பண்ணலாம், ஏதாவது நம்மளுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லி மாற்ற சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது முடியல போல் இருக்கு அப்படி சொல்லி அந்த மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவரோட மறக்கவே முடியாது. அதுதான் ஒரு விஷயம் பார்க்குறது, இண்டஸ்ட்ரியில் ஒருத்தரை பற்றி எல்லாருமே நல்லதுமா சொல்கிறது வந்து விஜயகாந்த் சார் தான் நாங்கள் பார்க்குறோம். அவரோட ஒர்க் பண்ண அத்தனை பேருமே. கண்டிப்பாக. நீங்கள் இப்போ வந்து விஷ்ணு, எனக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எல்லா மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படிலாம் சொன்னீங்களே, எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்து சினிமா மேலே, இப்போ நீங்கள் சொன்னீங்க அம்மா ஆக்டராக இருக்கிறத தாண்டி எனக்கு சினிமா மேலே ஒரு பேஷன் இருந்தது, அதனால தான் உள்ளே வந்திருக்குன்னு சொன்னீங்க. எந்த ஹீரோ படங்களை பார்த்து இப்போ சின்ன வயசு நம்மளை அறியாமல் ஒருத்தர் மேலே ரொம்ப நமக்கு பிடிக்கும், அவரோட படங்களை பார்க்க ஆரம்பிப்போம் தொடர்ந்து? டேரக்டர் மட்டும் இல்லை, பொது சின்ன வயசுலேருந்து ஹீரோஸை தானே பார்ப்போம் நம்ம, அப்புறமா தானே டேரக்டர்லாம் தெரிய வரும். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவரோட படங்களை? நார்மலாக சின்ன வயசுலேருந்து விஜய் மூவிஸ் நிறைய பிடிக்கும். விஜய் சாரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் படம் பிடிக்கும். இப்போ வந்து தனுஷ் சார் படம் பிடிக்கும். 2 பேர் படம் நிறைய பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக எல்லா மூவிஸும் பார்ப்பேன். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க விஜய் சாரோட? அவங்க மலேசியாவில் இருக்கும்போது அப்போ ரொம்ப சின்ன பையனோ இல்லை? விஜய் பார்க்க கூட்டு போனேன் நான். அதான் ரொம்ப சின்ன பையனா அப்போ அவரு? இல்லை, இப்போ என்ன 8th படிச்சுட்டு, அதான் 8th படிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் சின்னமனையும் கூட்டிட்டு போனேன். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் ஆக்டரோட இன்ட்ராக்ட் பண்ணது எப்படி இருந்துச்சு? அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? அப்போ வந்து பெருசா மூவிஸ் பார்க்க மாட்டேன். ஓ, அவ்வளவு சின்ன வயசுல நீங்க அவரை பார்த்திருக்கீங்க அப்படின்னா வந்து இல்லையா? பெருசா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் பெருசா ஞாபகம் இல்லை. அதை பார்க்கும்போது அப்ப நம்மளுக்கு பெருசா ஃபீல் இல்லையே, இப்ப பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கேன்னு தோணும். பட் இப்ப பார்த்தா வேற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும்ல. அப்ப தோணல. என்ன விஷயம் அவ்வளவு ரொம்ப பிடிக்கும்? இப்ப நீங்க ஒரு ஆக்டர் கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி அவரை ரொம்ப பிடிச்சிதான் ஈர்க்கப்படுவோம். அப்படி உங்களுக்கு விஜய் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? தனுஷ் சார் 2 பேருமே சொல்லலாம். ஒவ்வொரு படத்துலயும் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று வச்சிருப்பாங்க. அதை நம்ம நிறைய வாட்டி பார்த்தாலும் அது வந்து போரிங்கா இல்லாம ஒரு மாதிரி யூனிக்கா போர்ட்ரே பண்ணுவாங்க மூவிஸ்ல. எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஏதாவது சில படங்கள் ரொம்ப ஃபேவரட், அவங்களோட படங்கள் ரொம்ப ஃபேவரட் உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு தனுஷ் சாரோட மூவினா புதுப்பேட்டை ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அது நிறைய பேரோட ஃபேவரட். அவரோட ஃபேன்ஸ் தாண்டி மற்ற நியூட்ரலாக இருக்க நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. பட் நீங்க உங்களோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம் பார்க்கும்போது, ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த இன்ட்ராக்ஷன்? ஐ திங்க் மலேசியாவில் பார்த்தீங்களே அவரை நீங்க? மலேசியாவில் ஒரு தடவை நானும் ரவியும் பார்த்தோம். குருவி படத்துக்கு இப்போ வந்திருந்தப்போ அப்போ போய் மீட் பண்ணோம். இப்போ வந்து இங்கே சென்னையில் தான் அங்கே போய் மீட் பண்ணோம். அங்கே கேரவானில் தான் இருந்தார். ஸோ பினிமில் ஒன்று இருக்காங்க அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து. பினிமில்ஸ். ஓகே ஓகே ஓகே. அங்கே தான் கேரவானில் தான் மீட் பண்ணோம். போயிட்டு பார்த்தோன்னா 2 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். மடியில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு. அது மாதிரி இவரோட பெரியப்பா ரவியோட பிரதரோட டாட்டர்ஸ் அவங்க 2 பேருமே பயங்கர ஃபேன், விஜயோட ஃபேன். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. இப்போ சென்னைக்கு வந்திருந்தாங்க. அப்போது எல்லாரும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். விஜய் பார்த்துட்டு எல்லாரும் ஹாப்பி. 2 பேருக்குமே லைக் நீங்களும் சரி விஜய் சார் உங்கள் 2 பேருக்குமே இது இந்த டிப்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. 30+ இயர்ஸாக இருக்கீங்க இண்டஸ்ட்ரியில், க்ளோஸ் டு. எப்படி வந்து உடம்பை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி லுக்கை மெயின்டைன் பண்ணுறது எப்படி? ஏன்னா நீ சொல்கிற உங்களையும் கேட்குறேன், அவர் எல்லாருமே கேட்பாங்களா எப்படி இருக்காங்க, நீங்களும் அப்படி தானே இருக்கீங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல அதில். எப்படி பார்த்துக்கிறீங்க, உடம்பு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க இந்த மாதிரி லுக்கை? பெருசாக எனக்கு எக்ஸசைஸில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. யோகா பண்ணியிருக்கேன், மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், தென் வாக்கிங், அதுவும் ரெகுலர், எதுவுமே ரெகுலர் கிடையாது, பண்ணுவேன். பட் டயட் வந்துட்டு அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். அவ்வளோதான். அப்படியே அது வந்து என்னென்ன இன்னொரு விஷயம் கூட நீங்கள் யோசிக்கணும். என் வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா, அவர் பார்த்தே கொஞ்சம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும்னு மைண்டில் உள்ளுக்குள்ள எனக்கு ஓடிட்டே இருக்கும். ஆமாட்டு 7 உட்காந்துருக்கேன் மூலையில தேவையில்லாம கோர்த்து. அதனால அது கொஞ்சம் இருக்கும். அவருக்கு என்ன மேம், நான் சொல்லிட்டு அந்த லுக் சொல்லிட்டேன்ல, நீங்க அதில் அவர் ஃபோட்டோ தனியாக போட்டு பாருங்களேன். நான் இங்கே வந்து எங்களே 3 பேர் சொல்லிட்டாங்களா, அவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களா அப்படி சாரை பார்க்கும்போதெல்லாம் அந்த லுக்கில் பியர்டில்? நிறையா. நார்மலாக இப்போ வந்து சிவாஜி ஐயா கூட நடிக்கிறதோ சிவகுமார் சாரோட நடிக்கிறத தாண்டி
காமெடி ஆக்டர்ஸோட நடிக்கும்போது விவேக் சாரோட வந்து சேர்ந்து பண்ணும்போது இப்போ நீங்கள் வேறு டக்குன்னு சிரிச்சிருங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கீங்களே நீங்கள், எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களோட ஒர்க் பண்ணுறது? ஏன்னா சிங்கம்ல அந்த காமெடி ரொம்ப பெரிய ஹிட். இப்போயும் அதே சிங்கம் ஒரு ரிப்பீட் வாட்ச், எப்போ அடிக்கடி சன் டிவியில் பார்த்துட்டே இருக்கோம் நம்ம அதை. அந்த உங்களோட காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான். வடிவேலு சார் கூட இதில் சக்தியில் பண்ணும்போது நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி அவர் டப்பு டப்புன்னு பேசிட்டே இருப்பாரு. அதனால அது அந்த சீன்ல ஆப்போசிட்டா வச்சாங்கன்னா அவர் நடிச்சிருவாரு. நான் தப்பிச்சேன். திருப்பி அவரை வச்சு எனக்கு பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. என்னால் அது வரவே பண்றது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கும். எனக்கு சிரிச்சுட்டே தான் இருப்பேன். அப்படிதான் அதை பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி தான் பண்றது. அது அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எதிர்த்து திருப்பி விட்டுவாங்க. விவேக் சார் அப்படிதான் பண்ணுவாரு. சஜஷன்லாம் கொடுக்க சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. நம்மளை நடிக்க விட மாட்டாங்க. பயங்கர லூட்டியா? ஆன் ஸ்கிரீனை தாண்டி செட்டில் என்ன மாதிரியான சேட்டைகள் இருக்கும் இவங்கெல்லாம், விவேக் சாரோ இல்லை வடிவேல் சாரோ? இல்லை, நார்மலாக நல்லா தான் பேசுவாங்க. அதுல எல்லாம் பெருசாக கலாச்சாரம் அதில் அதுவும் இருக்காது. பட் அவங்களுக்குள்ள பண்ணிக்குவாங்களோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம ஹீரோயின்ஸ் இல்லை லேடி ஆர்டிஸ்ட் வரும்போது அந்த அளவுக்குலாம் கலாய்ச்சிக்கலாம் மாட்டாங்க. ஆனால் ஆன் ரோலில் நம்மளை வந்து பண்ண விடாமல் பண்ணுறதுக்குலாம் நான் பண்ணுறேன் பாரு, நீ எப்படி நான் பண்ணுறேன் நான் பார்த்துறேன்னு சேலஞ்ச் பண்ணியே பண்ணுவாங்க. ஹரிசர்மா டைரக்டர்லாம் வந்து வேகமா எடுக்கிற ஆளு. ஸோ அவரோட செட்ல நடந்தா எப்படி இருக்கும் அப்படா? இல்லை அவர் எப்படி ரியாக்ட் பண்ணிப்பார் ஹரி சார் அந்த மாதிரி எடுக்கும்போது சொல்றேன் நான். ஏன்னா விவேக் சார் ஒரு பக்கம் லூட்டி அடிச்சுட்டு இருப்பாரு, நம்மள சிரிப்பு கூட்டிகிட்டே இருப்பாரு. ஹரி சார் வந்து டென்ஷனாக இல்லை, நான் ஒரு டேக் 2 டேக் மேலே மேக்ஸிமம் ஒரு டேக் தான் எல்லா ஷார்ட்டுமே வரும். இந்த மாதிரி வரும்போது எக்ஸ்ட்ரா ஒன்று போக மாத்திரம் அதுக்கு மேலே போக விட மாட்டேன் நான். நம்மளுக்கு ஒரு இது வந்துடும்ல, அவங்களாம் இல்லை ஒர்க் கேமரா எல்லாமே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு இது வந்துடும்ல. ஸோ கண்ட்ரோல் பண்ணிடுவேன். சந்தான மன்னனும் அவர் இருப்பாங்களே பாட்டுல வரும்போது, அவரோட காம்பினேஷன் கூட பாட்டுல அவர் வந்தார். தொடர்ந்து அதாவது ஒரு ஆக்டருக்கு இவ்வளோ வருஷம் தொடர்ந்து ஒரு நடுவில் மட்டும் தான் நீங்க லைக் பசங்க வந்தனால ஒரு பிரேக் எடுத்திருப்பீங்க. ஐ திங்க் ஒரு 4-5 இயர்ஸ் எடுத்திருப்பீங்க பிரேக். அந்த மாதிரி இடையில நடிக்காம இருந்த காலகட்டம் அவ்வளோதான் இருக்கும். ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து மறுபடியும் நடிக்கிறது லைக் பசங்க, அது ஒரு டயரிங்கான. அஃப்கோர்ஸ் வந்து ரவி சார் ஹெல்ப் பண்றாங்க, அவங்க பாத்துக்கிறாங்க. பட் மறுபடியும் வந்து ஃபேஸிங் கேமரா தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கிறது, பசங்க ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் பெருசா அது டிஃபரன்ஸே இல்லை. பேர்டனா ஒன்றும் தெரியல எனக்கு. பட் ஃபோனில் கைட் பண்ணிட்டு தானே இருப்போம். நம்ம வந்த ஸ்கூலுக்கு போகும்போது சரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் நான். அதுக்கப்புறம் திருப்பி 3 மணிக்கு வருவாங்கன்னும் போது அது அவங்களுக்கு என்ன இருக்குது எது இருக்குது. வீட்டில் மெய்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னா மெய்டு இருப்பாங்க. நான் சொல்லனா ரவி கால் பண்ணி சொல்லுவேன். அந்த மாதிரி இப்படியே மாற்றி மாற்றி அது மாதிரி அப்படியே மேனேஜ் பண்ணி ஓடி. அம்மா சமைப்பாங்க எல்லாரும். அப்பா சமைப்பாரா? சாப்பிட்டு இருக்கீங்களா? அப்பா சமைச்சு நான் வச்சதில்லை, பார்த்ததே இல்லையா? நீங்க கடவுளே, சமைப்பாரு. அப்படியா? முன்னாடிலாம் சித்தி ஷூட்டிங் போயிட்டு வரும்போதெல்லாம் அப்போ பசங்க இல்லை வரும்போது இந்த மீ இருக்குல்ல, மீன் மேகி இருக்குல்ல, அது வந்து போட்டு ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவேன். அதில் முட்டை போட்டு நெத்திலி பொடி தான் தெரியும் தானே உங்களுக்கு. அதெல்லாம் வெங்காயம் வெட்டி போட்டு பூண்டெல்லாம் வெட்டி போட்டு, ஆனா அது செம்மையா இருக்கும் டேஸ்ட் சாப்பிடுறதுக்கு. புது ரெசிபியா இருக்கு. மலேசியா ரெசிபியா சார்? அவருக்கு என்ன தோணும் செஞ்சு வைப்பாரு. பட் நல்லா டேஸ்டா இருக்கும். அது அதெல்லாம் ரசிச்சு சாப்பிட்டுருக்கேன். சூப்பர். வேற என்ன பிடிக்கும்? அப்படி வித்தியாசமா இருக்கு. வேற என்ன செய்வாரு அப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அதாவது அதே மாதிரி பிரெட்ல ஏதாவது செஞ்சு வைப்பாங்க. லேட் ஆச்சுன்னா சீக்கிரமா வந்துட்டோமா வெளியே சாப்பிட போவோம், இல்லை வீட்லயே சாப்பாடு இருக்கும். மாமியார் இருந்தாங்கன்னா பிரச்சனை. மாமியார் சம்டைம்ஸ் 6 மாசத்துக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி போகும்போது இங்க நாங்க 2 பேர் தானே இருப்போம். ஸோ வரும்போது இந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலா அப்படி ஒரு இதுவும் ஒரு கொஸ்டின். ஏதாவது வந்து பொதுவா பெண்கள் வந்து இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வரும்போது, நாட் ஜஸ்ட் சினிமா சொல்ல, எனி ப்ரொஃபஷன் போயிட்டு வரும்போது அவங்க ரொம்ப நிறைய வீட்டில் 99% வீட்டில் வந்து 90% வீட்டில் வந்து அவங்க வந்து அவங்களே சமைச்சு பசங்களுக்கும் கணவருக்கும் இல்லை மாமியார் மாமனார் சமைச்சு கொடுக்குறது தான் நிறைய மேஜராக நடக்குது வீட்டில். சில ஆண்கள் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க வரும்போது. அந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது ரெடியாக இருக்குது சாப்பாடு, எப்படி இருக்கும் ஒரு ஃபீல்? அது சந்தோஷமாக தான் இருக்கு. உண்மையிலே வந்து அந்த மாதிரி எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் கிடையாது. வந்து நம்ம தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் மேபி மலேசியன்னால அந்த மாதிரி ஆட்டிடியூட் இல்லையோ என்னமோ தெரியல. ஒன்று செஞ்சு வச்சிருவாங்க, இல்லைன்னா வெளியே போயிடுவோம் சாப்பிட்றதுக்கு. நீ தான் வந்து செஞ்சு சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் போட்டு குடும்பப்படுத்துறதுலாம் அதெல்லாம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாமே. உங்களுக்கு அம்மா சமைக்கிறதுல ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஃபுட்ல? ஐயோ, இந்த கேள்வி கேட்டீங்க. அம்மா நார்மலாக நல்லா சமைப்பாங்க, எல்லாமே பிடிக்கும். நான் ரொம்ப பிடிச்சதுன்னா நாசி லம்மான்னு ஒரு டிஷ் இருக்கு. ஏது? நாசி மலேசியன் டிஷ். அது மலேசியன் டிஷ். ஐயோ, நிறைய இது புதுசு புதுசா. ஓகே, அது என்ன பிடிக்கும்? அது என்ன மாதிரி டிஷ் அது நீங்க சொல்றது? அது கோகனட் ரைஸ்ல செய்யற ஒரு
எப்படி செய்யுது? தேங்காய் பால்ல தேங்காய் பால் செய்யற சாதம். சாதம் அது. பட் இங்க செய்யற சாதம் மாதிரி இல்லை, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சமைக்கிறது. தென் சம்பால் வந்துட்டு சிக்கன்ல செய்யலாம், இல்லை நெத்திலி பொடிலையும் செய்யலாம். அதில் சம்பால் இருக்கும். தென் வெள்ளரிக்காய், எக்கு, நெத்திலி ஃப்ரை இருக்கும். தென் வேர்க்கடலை ஃப்ரை இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு டிஷ். அடிக்கடி அதெல்லாம் சாப்பிட முடியாது, அதுக்குன்னு மலேசியா போயிட்டு வர முடியாது. அம்மா செய்வாங்க. அம்மா வந்து மாமியார்கிட்ட அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா இதெல்லாம்? ஆமா. பரவாயில்லையே. சரி, மாமியார் இந்தியா நல்லா மலேசியா சமைப்பாங்க. கலாச்சாரம் அது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா அப்ப மலேசியா டிஷ்ஷஸ் நீங்க வீட்ல செய்வீங்க? நீங்க வீட்ல எவ்ரி வீக் இருக்கும். அப்பா சூப்பர். சின்னவனுக்கும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அதனால அடிக்கடி ஏதாவது ஒரு டிஷ் இருக்கும். இப்ப இந்தியன் டிஷ்ல நம்ம ஊர்ல இப்ப சவுத் இந்தியன் டிஷ்ல அம்மா செய்யறது ரொம்ப பிடிக்கும். சவுத் இந்தியன் டிஷ்னா சவுத் இந்தியன் விஷ்ணு பேசுறாரு, விஜய் சார் சவுத் இந்தியன் டிஷ்ல என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு. சவுத் இந்தியன் டிஷ்னா சாம்பார் சாதம் தான். சாம்பார் சாதம், சாம்பார், வேற மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு. நல்ல பிரியாணி சொல்லல, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? பிரியாணி வந்து நார்மலா பிரியாணியே பெரிய ஃபேவரட் எனக்கு கிடையாது. சூப்பருங்க. நார்மலா எங்கேயுமே பிரியாணி அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. இவருக்கு வந்து சினிமா பேஷன் இதுல. நித்யனுக்கு என்ன, அவருக்கு என்ன ரொம்ப, அவர் எதை நோக்கி அவர் ஓடிட்டு இருக்காரு? ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அவரோட இன்ட்ரெஸ்ட் எதுவா இருக்கு? அதில் ஸ்கூலில் இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கான், சயின்ஸ் பயோ. ஸோ டாக்டர் தான் எங்களோட இருக்கு. பட் அவர் என்ன பண்றாரு, எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். அவருக்கு என்ன அதுவும் இருக்கு அவர் கையிலே அப்படின்றது? அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ நடுவில் நீட்னு ஒன்று இருக்குதுல்ல, ஸோ அதனால அது என்ன வந்தாலும். தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ மேம். சீக்கிரமே வந்து இதான் ரியல் லைஃப் அம்மா மகன் சீக்கிரம் படத்துலயும் அந்த மாதிரி ஒன்று பார்க்கணும். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு அம்மாவா பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இருக்கும். நம்ம மகனுக்கே ஒன்று பண்ணும்போது அது நிஜமாவே நாங்க யோசிச்சுட்டு தான் இல்ல, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இவருக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சந்தோஷமா தான் இருக்கும் அவருக்கு. அப்படி அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல பாக்கிறதுக்கு. கண்டிப்பா சீக்கிரமே அது நடக்கட்டும். அது ஒரு மாதிரி நன்றி. ஒரு ஜாலியான அம்மா, ஏன் பார்த்து சிரிச்சிட்டே அப்படின்ற மாதிரி ஒரு பையன். தேங்க்யூ so much. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Specialization programs in AI, robotics, data science, electric vehicles, GIS, remote sensing and cyber security.